முதலமைச்சரும் இந்த மின்துறை அமைச்சரும் வெக்கமே இல்லாம போய் சொல்றாங்க. தனியார் மயமாக்கல ஒண்ணு தனியார் மயமாக்கலன்னா இது சம்பந்தமா நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. அந்த வழக்குல சொல்ல வேண்டியதானே இவங்க தச்சுக்கிட்ட நாங்க தனியார் மயமாக்கலன்னு 24 முறை வாய்தா வாங்கின்னு வரீங்க. வந்துட்டு இந்த தேர்தலில் போய் சொல்றீங்க. என்ன சொல்றீங்க? மின்துறை தனியார் மயமாக்க மாட்டோம்ன்றீங்க. நாங்க வெற்றி பெற்றா உடனே ரேஷன் கடை திறப்போன்றீங்க. பாவிங்களா, 3 ஆண்டு காலம் நீங்க வெற்றி பெற்றிருக்கிறீங்க. ஏன் ரேஷன் கடை திறக்கல? இப்ப திறப்பன்றீங்க. நம்மளுடைய முதலமைச்சர் நல்லவர் தான். ஆனால் அவர் யாருக்கு ஆதரவாகிறாருன்னா 2008ஆம் ஆண்டு இந்த முதலமைச்சர் பதவியில் இருந்து சதி செய்து நீக்கியவர் சாத்தார் அவருடைய மருமகன் இந்த நமச்சிவாயம் தான். இந்த நமச்சிவாயம் தான் முதலமைச்சரை நீக்கிட்டு வைத்திலிங்கத்தை முதலமைச்சர் ஆக்கினார்.